வீக் ஒன்ல வந்து நம்ம கவர்னன்ஸ் பத்தின டாபிக் தான் பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஐஏஎம் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் வந்து ஒரு மர்ஜ்டு கண்டென்ட்டாக தான் வரும். ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க், கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க், செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம் ஒர்க், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ அதில் ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நம்ம ஈச் வீக் வந்து டைம் கிடைக்கும் போது நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீக் வந்து கண்டிப்பாக நமக்கு அடிஷ்னல் டைம் இருக்கும் இந்த கவர்னன்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் முடிச்சதுக்கு அப்புறம். ஸோ வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ எப்படி அஜூர்ல பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இன்வால்வ் அப்படின்றத டீடைல்டா நம்ம பார்ப்போம். ஸோ கவர்னன்ஸ் அப்படின்னும் போது ஸோ அந்த டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் மெயின்லி ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஒரு ஆர்கனைசேஷன்ல எப்படி நம்ம வந்து பாலிசிஸ், ரூல்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ், கம்ப்ளைன்ஸ் இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்றோம், எப்படி நம்ம அப்ளை பண்றோம், எப்படி என்ஃபோர்ஸ் பண்றோம். ஸோ இதுதான் நம்ம வந்து கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ கவர்னன்ஸை வந்து அச்சீவ் பண்றதுக்கு இப்போ அஜூரை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் கஸ்டமர் கேட்டகரிஸ்ல வந்து ஆன்போர்ட் பண்றாங்க ரிசோர்சஸ். ஸோ பீப்புள் ஆர் கமிங் ஃப்ரம் கம்பெனிஸ் ஆர் கமிங் ஃப்ரம் ஹெல்த் கேர்லேருந்து வராங்க, பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிற மாதிரி கஸ்டமர்ஸ் வராங்க, தென் ஹெல்த் கேர்லேருந்து வராங்க. ஸோ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல்லேருந்து கஸ்டமர் வராங்க. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே தான் வருது. அண்ட் கஸ்டமரோட பேஸும் வந்து கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமருக்கு ரிசோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே வந்து ரொம்ப அதிகமான ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணிட்டே தான் வராங்க. ஸோ அப்போ வந்து கவர்னன்ஸ், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். எஸ்பெஷலி செக்யூரிட்டி, கம்ப்ளையன்ஸ், பாலிசி ஹேண்ட்லிங், இந்த ஆஸ்பெக்ட்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு க்ரூஷுவல் டாஸ்க் இது. எஸ்பெஷலி மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் கொடுக்குறாங்க கவர்னன்ஸ்க்காக. பட் ஆன் த அதர் சைட் நிறைய டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருந்தாலுமே அஸ் அ ஆர்கிடெக்ட் நமக்கு வந்து அஜூரோடைய டோபாலஜி எப்படி இருக்கு, அஜூரோடைய ஹையரார்கி, மேனேஜ்மெண்ட் ஹையரார்கி எப்படி இருக்கு, அது லாஜிக்கலா எப்படி அவங்க குரூப் பண்ணியிருக்காங்க, எப்படி ஃபிசிக்கலாக வந்து குரூப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம கஸ்டமரோடைய ரெக்யர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரெக்யர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால கவர்னன்ஸை வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ கிளவுட் கவர்னன்ஸ்ன்றது தெர் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க். ஓகே, அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து என்ன நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி நம்ம கஸ்டமருக்கு வந்து காம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னென்ன பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் அப்ளை பண்ணலாம், எப்படி அதில் காஸ்ட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம், எப்படி செக்யூரிட்டி ரிஸ்க் கம்மி பண்ணலாம், எப்படி வந்து ஒரு கஸ்டமருடைய அப்ளிகேஷனை டிப்ளாய்மெண்ட்டை வந்து ஃபாஸ்ட் ஆக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்கும். ஸோ லெட் மீ கேப்சர் ஃபியூ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஸோ தட் வே நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் லேட்டர் டைமில். ஸோ கவர்னன்ஸ் அப்படின்னும் போது இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கரெக்டுங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆர் மெயின்டெனன்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கவர்னன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ கவர்னன்ஸில் முக்கியமான சில விஷயங்களை வந்து நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். எஸ்பெஷலி ஸ்டாண்டர்ட்ஸ், செக்யூரிட்டி கம்ப்ளையன்ஸ், ரூல்ஸ், பாலிசிஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ், இதெல்லாம் தான் நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுக்கு கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் அஜூரில் நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. பட் டூல்ஸ் லேட்டராக நம்ம போகலாம், டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் நான் வந்து மெயின் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கஸ்டமர் என்விரான்மெண்ட்டில் இஃப் தே ஹேவ் டு அச்சீவ் செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ரெண்டு விதமாக வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு விதமான ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து அஜூரோடைய பாலிசி அப்படின்ற டூல் வழியாக பண்ணலாம். இன்னொரு ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து அஜூரோட ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற சர்வீஸ் வழியாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நேட்டிவாகவே நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அண்ட் சிமிலர்லி லைக் அஜூரோடைய ரிசோர்ஸ் மேனேஜர் வழியாக நம்ம டிப்ளாய் பண்ணும்போது ரொம்ப ஸ்டாண்டர்டைஸாக சேம் டெம்ப்ளேட்டைஸ்டாக வந்து ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை அஜூர் பைசப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆர்கனைசேஷனில் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இப்போ இந்த அஜூரோடைய ஸ்பெசிஃபிக் ஆர்கிடெக்சர் சொல்யூஷனிங் வந்து மற்ற கிளவுடில் சேம் சிமிலராக தான் இருக்குமான்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். பட் அங்கே யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிஸ், அங்கே யூஸ் பண்ணக்கூடிய நாமன் கிளேச்சர் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும்.
பட் நீங்க அஜூர்ல சொல்யூஷனிங் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் வந்து நீங்க ஏடபிள்யூஎஸ்லயோ ஜிசிபிலயோ வந்து ஈஸியா நம்ம வந்து சேம் கவர்னன்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு காமன் ஃப்ரேம் ஒர்க் தான். அந்த காமன் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் டிஃபைன் பண்ணிட்டீங்க, ஒரு குட் கவர்னன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் கேன் பி அப்ளை டு எனி கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து சேமாக தான் இருக்கும், அந்த ப்ராக்டிஸ் சேம் தான், ஃப்ரேம் ஒர்க் சேம் தான். பட் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ், யூஸ் பண்ணக்கூடிய சர்வீசஸ், யூஸ் பண்ணக்கூடிய நாமன் கிளேச்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து மெயின் வித்தியாசம். நான் மேபி எங்கெங்கெல்லாம் வந்து ஏடபிள்யூஎஸ் அண்ட் ஜிசிபியை வந்து ரிலேட் பண்ண முடியுமா, ஐ வில் ட்ரை அண்ட் ரிலேட் வேர் எவர் பாசிபிள். ஸோ தட் நீங்கள் வந்து ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ மேபி யூ மைட் ஹவ் ஆல்ரெடி காட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஏடபிள்யூஎஸ் ஆர் ஜிசிபியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் அதை ரிலேட் பண்ணும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். இஃப் இதுதான் அஷூர் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்யூஷனிங்கில் கற்றுக்கிறீங்க அப்படின்னா டோன்ட் வரி. ஸோ அஷூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி யூ கேன் எக்ஸ்பேண்ட் யுவர் ஸ்கில்ஸ் இன் டு ஏடபிள்யூஎஸ் அண்ட் ஜிசிபி. ஸோ கவர்னன்ஸ்ன்றது அஷூருடைய மேனேஜ்மெண்ட்ல வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட், முக்கியமான ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் மூலயமா நம்ம அஷூர்ல கிரியேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், கிரியேட் பண்ணக்கூடிய ரிசோர்சஸ்ல எப்படி நம்ம வந்து கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணலாம், எப்படி வந்து கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து கண்டினியூஸாக கொடுக்க முடியும். ஸோ கஸ்டமருடைய ஸ்ட்ராட்டஜிக் ப்ரையாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து வெல் பிளான்டா ஸ்ட்ராட்டஜி செட்டப் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அஷூருடைய கிளவுடை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் அது நம்ம என்னென்னு பார்ப்போம். லைக் டிசைன் ஃபார் மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ், டிசைன் ஃபார் அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப்ஸ், அஷூர் பாலிசி, அஷூர் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், ரிசோர்ஸ் டேகிங், ரிசோர்ஸ் லாக், அஷூர் லேண்டிங் ஜோன்னா என்ன. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம வந்து இன்னைக்கு நாளைக்கு நம்ம வந்து டீட்டெயிலாக இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கஸ்டமருடைய அண்டர்ஸ்டாண்ட், கஸ்டமர்கிட்ட போயிட்டு நம்ம எப்படி நம்ம இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்கை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணணும். சரி, இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் அஷூரோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து வி கேன் ஹாவ் எ வெல் ஆர்கிடெக்டட் ஆர் வெல் கவர்ன்ட் கவர்னன்ஸ் கொண்டு வர முடியும். பட் ஸ்டில் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கும் அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட போயிட்டு நீங்கள் பேசும்போது அவங்கள்ட்ட வந்து லெட்ஸே ஒரு ஆட்டோமொபைல் ஆர் மேனுஃபேக்சரிங் போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அவங்க வந்து சாக் கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. மேபி தே மைட் ஆஸ்க் ஃபார் சாக் லெவல் 2 ஆர் லெவல் 1 அந்த மாதிரி கேட்பாங்க. சில இப்போ ஹெல்த் கேர் போனீங்க அப்படின்னா ஹிப்பா ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. யூரோப்பில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேட்டாக்கு வந்து ஜிடிபிஆர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. தென் அதே மாதிரி இப்போ மற்ற ஃபினான்ஷியல் செக்மெண்ட் போறீங்க அப்படின்னா பிசிடிஎஸ்எஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டிய பாலிசிஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் அஷூரில் நேட்டிவாகவே டூல்ஸ் இருக்குது. லைக் அஷூரோட பாலிசி போனீங்க அப்படின்னா அந்த பாலிசியில் ஒரு காம்ப்ளையன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம வந்து ஈஸியாக எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும், அடியர் பண்ண முடியுன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து அந்த பாலிசி டெஃபினேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அஷூரில் வந்து there are couple of things, policy definitions and பாலிசி ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் வழியாக நம்ம ஈஸியாக வந்து என்ன பர்டிகுலர் கஸ்டமர் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த கார்பரேட் ஸ்டாண்டர்டை வந்து நம்மளால் என்ஃபோர்ஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ மெயினாக இப்போ கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு சில ஆர்கனைசேஷனில் வந்து சென்ட்ரலைஸ்ட் கவர்னன்ஸ் எதிர்பார்ப்பாங்க, சில பேர் டீசென்ட்ரலைஸ்ட் கவர்னன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஏன் இப்படி ரெண்டு விதமான கவர்னன்ஸ் மெத்தடாலஜி கேட்பாங்க அப்படின்னா, லெட்ஸ் ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் சவுத் அமெரிக்கா போறீங்க, அங்கே இருக்கிற கஸ்டமர் பேஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் பேசுகிற சப்போர்ட் டீம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. லைக் போர்ச்சுகீஸ் ஆர் ஸ்பானிஷ் ஆர் வாட் எவர். அந்த லொக்கேஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அந்த லோக்கல் லாங்குவேஜ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக குளோபலாக வந்து ஒரு ஆஃப் ஷோர் டீம்லேருந்து எல்லா லொக்கேஷன்ஸ் எல்லா ரீஜனையும் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் சில கம்பெனிஸில் வந்து அது பண்ண முடியும். எல்லாமே இப்போ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்பெனிஸாக இருக்கிறாங்க, எல்லாமே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லொக்கேஷன்ஸில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். வேற ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லொக்கேஷன்ஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக் ஏஷியா பசிபிக், ஈமியா, தென் யூரோப்,
அமெரிக்காஸ் இந்த மாதிரி வந்து அந்தந்த ரீஜன்ல இருந்து உங்களுக்கு டீசென்ட்ரலைஸ்டாக கூட சப்போர்ட் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் மாடல், கவர்னன்ஸ் மாடல் வந்து எப்படி அவங்க ஆர்கனைசேஷனில் பிளான் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க எப்படி அதை கொண்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ எல்லா கஸ்டமர்ட்டையும் போயிட்டு நீங்கள் குளோபலாக ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணுங்க, குளோபலாக சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா அவங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஆர்கனைசேஷனல் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி, பிசினஸ் யூனிட்ஸ் எப்படி அவங்க ஸ்கேட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிஸ்னஸோடைய வியூ நமக்கு தெரியணும். ஸோ அவங்க எப்படி எத்தனை பிஸ்னஸ் யூனிட்ஸ் வச்சிருக்காங்க, எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, எந்தெந்த லொக்கேஷன்ல இருந்து அவங்க ஆப்ரேட் பண்றாங்க பிஸ்னஸை, தென் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து பட்ஜெட்டிங்லாம் செட் பண்றாங்க. ஸோ காஸ்ட் அலோகேஷன் வந்து எங்கேருந்து வருது, தென் ஒரு ஒரு பிஸ்னஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கும் ப்ரையாரிட்டி வந்து டிஃபர் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஆர் ஒர்க் லோட் வந்து இட் வில் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ப்ரையாரிட்டி, கிரிட்டிகாலிட்டி, இம்பார்ட்டன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஒரே மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லை. சில அப்ளிகேஷன் வந்து இன்டர்நெட் ஃபேஸிங்காக இருக்கும், சில அப்ளிகேஷன் வந்து இன்ட்ராநெட்குள்ளே இன்டர்னல் கஸ்டமர்ஸ் மட்டும், அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சில அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து இன்னொரு B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. சில அப்ளிகேஷன் வந்து பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி கூட இன்டெகிரேட் பண்ணிப்பாங்க ஃபார் பேமெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஃபார் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் இருக்கும் சில அப்ளிகேஷனுக்கு. ஸோ ஒரு ஒரு அப்ளிகேஷனுடைய நேச்சர் டிஃபர் ஆகும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன், ஒர்க் லோட் டு ஒர்க் லோட் வந்து டிஃபர் ஆகும் உங்களுக்கு. தென் கஸ்டமருடைய SIEM எக்ஸ்பெக்டேஷன் என்ன, செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ லாக்ஸ் வந்து சென்ட்ரலைஸ்டாக எங்கேயா ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுடைய ஆடிட்டிங் வந்து எப்படி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறாங்க, என்ன மாதிரி ரீஜன்ல எப்போ பண்றாங்க, அந்த மாதிரி அவங்களுடைய ஆடிட்டிங் ஃப்ரேம் ஒர்க், ஆடிட்டிங்கோடைய ஃப்ரீக்வன்சி, அதெல்லாம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் அஃப்கோர்ஸ் வந்து வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்பயுமே நம்ம வந்து வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க் ஃப்ரம் பர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரிட்டன்டன்சி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபால்ட் டாலரன்ஸ், காஸ்ட், தென் செக்யூரிட்டி. ஸோ இது வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு பி ஆன் டாப் ஆஃப் இட். அது வந்து தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் இன் வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க். எனிதிங் தட் யூ டூ அந்த கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் செட்டப் பண்றீங்க அப்படின்னா இட் ஹேஸ் டு பி அலைன் வித் வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அப்போ கஸ்டமருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க் எப்படி பண்ணுவாங்க, அந்த கொஸ்டினர் எப்படி இருக்குன்றது நம்ம அதை நான் தனியாக கொண்டு வரேன். பட் அதுவுமே ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங்ல வந்து வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க் ரிலேட்டடாகவும் சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா தென் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ எப்படி இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம லாஜிக்கலாக என்ன எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணலாம் இந்த கஸ்டமருடைய ரிசோர்ஸஸை, இந்த கஸ்டமருடைய ரிசோர்ஸஸ் ஃபிசிக்கலாக நம்ம வந்து எங்கெங்கே கிரியேட் பண்ணணும், எங்கெங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிய வரும். ஸோ அதர்வைஸ் நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா வி cannot டிசைன் அ சொல்யூஷன். ஸோ டு ஸ்டார்ட் வித் நம்ம in order to have a proper design governance, கஸ்டமர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட் ரெக்யர்மெண்ட்ஸ், அவங்களுடைய இன்ஹவுஸ் பாலிசிஸ் என்னென்ன இருக்கு, என்ன மாதிரியான டூலிங் யூஸ் பண்றாங்க கூட நம்ம வந்து கேதர் பண்ணிக்கலாம். லைக் when I say டூலிங், ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா they might use different tooling for patching, antivirus, then பேக்கப்க்கு வந்து அவங்களுக்கு தனியா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கலாம், டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு தனியா வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கலாம், டிஆர் எப்படி பண்றாங்க, பிசினஸ் கான்டினியூட்டி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, தென் ஐடிஎஸ்எம் டூலிங், டெய்லி ஆப்ரேஷன்ஸ் எப்படி போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா as an architect வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் தென் நமக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற ஆர்டிஓ வந்து அந்த கவர்னன்ஸில் கொண்டு வர முடியும். இல்லாட்டி வந்து அந்த கேபிஐ அச்சீவ் பண்ணுறது, SLA அச்சீவ் பண்ணுறது இட் வில் பி வெரி டஃப். ஸோ அப்போ வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங்கில் வந்து ஒரு செக்லிஸ்ட் வந்து ப்ராப்பராக கொண்டு வாங்க. நானும் ஒரு செக்லிஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், என்ன மாதிரியான டெம்ப்ளேட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் என்விரான்மெண்ட் போகும்போது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தரேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸில் டாப் 5 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாலிசி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பாலிசி மேனேஜ்மெண்ட் இஸ் நம்பர் 1. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஸோ அங்கே வந்து நமக்கு என்ன செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ், என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அச்சீவ் பண்ணணும், என்ன ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்றத நம்ம பாலிசி மேனேஜ்மெண்ட் வழியாக இது பண்ணலாம். தென் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கெங்க இருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க, யார் யார் ஆக்சஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். தென் இதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது ஸோ ரிஸ்க் வந்து இன்சைடர் த்ரெட்டாக இருக்கலாம், இல்லை வந்து சில மால்வேர் வழியாக ஸ்ப்ரெட் ஆகலாம், இல்லை வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் வழியாக உங்களுக்கு அன்சர்டனிட்டிஸ் வரலாம். ஸோ ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், அசஸ் பண்ண முடியும், ட்ரீட் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் அனதர் எலமெண்ட். தென்
காம்ப்ளையன்ஸ் ரிப்போர்ட்டிங், கம்ப்ளையன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அண்ட் ஆல்சோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் போது ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன் சொல்லிக்கலாம். ரிசோர்ஸை வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஆப்டிமைஸ் பண்ணணும், காஸ்ட் வைஸும் ஆப்டிமைஸ் பண்ணணும், சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அவாய்ட் பண்ணணும். தென் செக்யூரிட்டி வைஸ் அந்த ரிசோர்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கிரியேட் பண்ணியிருக்கோமா, மேனேஜ் பண்ணுறோமான்னு தெரியணும். சி இப்போ இந்த ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன் பாயிண்ட் வந்து நான் இன்னொரு விதமாக சொல்லலாம். சி ரிசோர்ஸஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது த்ரூ டெம்ப்ளேட்ஸ் லைக் யூசிங் Terraform ஆர் யூசிங் ARM டெம்ப்ளேட்ஸ் ஆர் Azure Bicep வச்சு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் ஆகும், எஃபெக்டிவ்னஸும் ஈஸியா இருக்கும். அதுல ஏதாவது ட்ரிஃப்ட் வருது, அதுல ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்றதும் நம்ம ஈஸியா டிடெக்ட் பண்ணலாம். ஸோ இன்டைரக்டா என்ன சொல்றேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க ஆட்டோமேஷன் பண்றீங்க, எந்த அளவுக்கு ரிசோர்ஸஸை ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணி மானிட்டர் பண்றீங்களோ உங்களுக்கு வந்து உங்களால அஷூர் கவர்னன்ஸ் வந்து பெட்டரா பண்ண முடியும். ஸோ அஷூர் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் டூல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஷூரோட பாலிசி, அஷூரோட ப்ளூ பிரிண்ட், அஷூரோடைய ரிசோர்ஸ் மேனேஜர். டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கிறேன். டெம்ப்ளேட் இல்லாம அஷூரோடைய ரிசோர்ஸஸ் நீங்க கிரியேட் பண்றது வந்து அஷூரோடைய டிப்ளாய்மெண்ட் மேனேஜர் ஆர் அஷூரோடைய மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்ன்னு கேட்டாங்கன்னா அஷூர் ரிசோர்ஸ் மேனேஜர் தான் சொல்லுவோம். இது முன்னாடி வந்து ஒரு கிளாசிக் மாடல், ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து இன்னொரு மாடல் இருந்தது, ஏஎஸ்எம்னு ஒரு மாடல் இருந்தது, அஷூர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் மாடல்ட்டு. அது கம்ப்ளீட்டா டெப்ரிகேட் ஆயிடுச்சு. ஸோ அதை பத்தி நம்ம இப்போ ஒரி பண்ண வேண்டாம். தென் இது இல்லாம சில அடிஷ்னல் விஷயங்கள் இருக்கு, லைக் அஷூரோடைய செக்யூரிட்டி சென்டர், அஷூரோடைய சென்டினல். அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு டூலிங் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம் அஷூரோட கவர்னன்ஸ்க்கு. ஸோ அதை நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் டச் பண்ணும்போது உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆடிட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அஷூரோடைய செக்யூரிட்டி சென்டரில் கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் வந்து நீங்கள் ஏடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், அஷூராக இருக்கட்டும், அதில் வந்து அட்வைசர்னு ஒரு டூல் வரும். ஸோ அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஆன் ஆல் த ஏரியாஸ். ஸோ அது வந்து இட் இஸ் டைரக்ட்லி மேப்பிங் டு வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த அட்வைசர் செக்ஸில் வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து உங்களுக்கு கேப்ஸ் இருக்கு, எங்கெங்க நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் அதில் கிடைச்சிரும். ஸோ அட்வைசர் டூலுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் சர்வீஸ்ல வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டூல் சொல்லலாம். கேளுங்க சார், சார், கேளுங்க. ஒரு சின்ன டவுட். சார், சென்ட்ரலைஸ்டு சென்ட்ரலைஸ்டு அது மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஷூர். ஸோ சென்ட்ரலைஸ்ட் டீசென்ட்ரலைஸ் கவர்னன்ஸ் அப்படின்னும் போது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல அவங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாங்குவேஜ் பேஸ்டு சர்வீஸ் டெஸ்க் எதிர்பார்ப்பாங்க. ஸோ சென்ட்ரலைஸ்டா ஒரே கண்ட்ரிலேருந்து சப்போர்ட் கொடுக்க முடியாது. இல்லாட்டி வந்து ஒரு சில அந்த கண்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோடைய பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறது வந்து வேற கண்ட்ரிலேருந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, அந்த லோக்கல் கண்ட்ரியில தான் அந்த ரிசோர்ஸஸ் இருக்கணும். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ற டிவைசஸ் அந்த லொகேஷன்லேருந்து சப்போர்ட் பண்றது வந்து அந்த லோக்கல் லொகேஷன்ஸ்லேருந்து தான் கனெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கண்ட்ரீஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். லைக் இஃப் யூ கோ டு சைனா ஆர் ஜெர்மனி ஆர் ஈவன் ஸ்பெசிஃபிக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் கவர்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அதே சொல்லுவாங்க, அவங்க கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற லேப்டாப்லேருந்து தான் ஒர்க் பண்ணணும், அவங்க யூஸ் பண்ணுற அவங்க கொடுக்குற டிவைஸ்லேருந்து தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த டிவைஸ்லேருந்து நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி அந்த லொக்கேஷன் அந்த ஐபி ரேஞ்சுக்குள்ளேருந்து தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சப்போர்ட்டை வந்து நீங்கள் வேற வேற லொக்கேஷன்ஸ்லேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சென்ட்ரலைஸ்டாக ஒரே இடத்துலேருந்து சப்போர்ட் பண்ணாமல் டீசென்ட்ரலைஸ்டாக வந்து நம்ம அங்கே அந்தந்த ரீஜனல் லொக்கேஷனுக்கு லோக்கல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் அண்ட் கவர்னன்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி வி கேன் அலைன் இட். ஓகே சார். அதாவது இப்போ ஆதார் கார்டு ப்ராஜெக்ட் இப்போ வருது அப்படிங்கும் போது நம்ம கவர்னன்ஸ்ல வருது. அப்போ இது வந்து வெளிநாடு வேற ஃபாரின் கம்பெனி வந்து நம்மளோட எடுத்து பார்க்க முடியாம ஆமா கண்டிப்பா பண்ண முடியாது. கரெக்ட். அப்ப அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்க லோக்கல் இங்க தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ரிசோர்சஸ் எல்லாமே இங்க லோக்கல் ரிசோர்சஸ் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் இஷ்யூட் லேப்டாப் தான் இருக்கும். அதுக்கு வந்து அந்த கவர்னன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆதார் கார்டு சொன்னீங்கல்ல, அதை வந்து மேனேஜ் பண்றதுக்கு வந்து மெய்டின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இது வந்து இந்தியா மினிஸ்ட்ரியோட ஒரு ஐடி ஃப்ரேம் ஒர்க் இது. ஸோ அந்த மெய்டி ஃப்ரேம் ஒர்க்ல வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க எந்தெந்த லொகேஷன், எந்த கம்பெனிக்கு நீங்க இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை அவார்ட் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி அவங்க இந்த டேட்டாவை ட்ரீட் பண்ணணும், எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கும். ஸோ அது ஒரு நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்கும் ஒர்க் லோடுக்கும் வந்து டிஃபர் ஆகும் அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ்.
ஓகே சார். கிளீன் ஓகே சார். தேங்க் யூ. ஃபைன். ஸோ கவர்னன்ஸ் டூல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் இப்போ காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏடபிள்யூஎஸ் சாரி மைக்ரோசாஃப்ட் அஜூரில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டூலிங் அவங்களே நேட்டிவாக கொடுத்துட்றாங்க. ஸோ அஜூர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட், அஜூர் காஸ்ட் அனாலிசிஸ், அஜூர் பட்ஜெட், அஜூர் சார்ஜ் பேக், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம பில்லிங் அண்ட் ப்ரைசிங் அப்போ எப்படி அஜூரோட ஸ்பெண்டிங்கை ட்ராக் பண்ணலாம், அலோகேட் பண்ணலாம், ஆப்டிமைஸ் பண்ணலாம், மானிட்டர் பண்ணலான்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குமே வந்து நேட்டிவாக அவங்க டூல் தராங்க. ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம். சரி, அஜூரோடைய செக்யூரிட்டி சென்டர், அஜூரோட சென்டினல், இதெல்லாம் கேஸ் டு கேஸ் வந்து நமக்கு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஆல்டர்னேட் கூட இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து எஸ்ஐஇஎம்க்கு வந்து மேபி தே மைட் பி யூசிங் இஎல்கே ஸ்டாக் யூஸ் பண்ணுவாங்க, மேபி தே மைட் பி யூசிங் ஸ்ப்ளங்க். இந்த டூலிங் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், அஜூர்ல நேட்டிவா வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ்க்கு வந்து அவங்க டூல் தராங்க. ஸோ அதனால அந்த டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஓவரால் வந்து ஒரு அஜூரோட கவர்னன்ஸ் பத்தி நம்ம டீடைல்டா போறதுக்கு முன்னாடி ரெண்டு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அஜூர்ல வந்து எப்படி வந்து ஹையரார்கிக்கலா ரிசோர்ஸ் அரேஞ்ச் ஆகுதுன்றது தெரியணும். ஸோ அது லாஜிக்கலாவும் எப்படி அரேஞ்ச் ஆகுதுன்னு தெரியணும், உங்களுக்கு பிசிக்கலாவும் எப்படி அரேஞ்ச் ஆகுதுன்னு தெரியணும். ஸோ பிசிக்கலா வந்து பார்த்தோம் அப்படின்னா அஜூர்ல வந்து அட் அ வெரி ஹை லெவல் அஜூர் ஜியோகிராபிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஜியோகிராபிஸ் இது வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் கவர்னன்ஸ், ஹையரார்கி ஃபார் கவர்னன்ஸ். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே அஜூரோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் அஜூரோடைய ஃபண்டமெண்டல்ஸ் கவர் பண்ணிட்டு தான் எங்கள் ஆர்கிடெக்ட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ அதனால வந்து மோஸ்ட்டாக இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஹையரார்கி ஆர் ஃபிசிக்கல் டோபாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஜூர் வந்து அஜூர் ஜியோகிராஃபிஸ்னு ஒரு அட் அ வெரி ஹை லெவல் தராங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெயினாக டேட்டாவுடைய ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ், அந்த ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த டேட்டாவுடைய ரெசிடென்சி ரெக்யர்மெண்ட்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஜியோகிராஃபின்ற பர்டிகுலர் விஷயத்தை தராங்க. இது மெயினாக வந்து கஸ்டமருடைய லீகல் டேட்டா ஸ்டோரேஜ் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஜியோகிராஃபிஸை செலக்ட் பண்ணி நீங்கள் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும்போது அந்த ஜியோகிராஃபியை விட்டு வெளியில் டேட்டா போக விட மாட்டாங்க. ஸோ தட் வே யூ கேன் அச்சீவ் தட் பர்டிகுலர் காம்ப்ளைன்ஸ். அதுக்குள்ளே வந்து ரீஜியன்ஸ் இருக்குது. ரீஜியன்ஸ்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் லாஜிக்கல் லொக்கேஷனை வந்து அவங்க மீன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வந்து டேட்டா சென்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ டேட்டா சென்டர்ஸ் வந்து நம்ம அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். அவைலபிலிட்டி ஜோன் இது வந்து லாஜிக்கல் லொக்கேஷன், இது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபிசிக்கல் டேட்டா சென்டர். தென் அதுக்குள்ள வந்து அவைலபிலிட்டி செட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ரேக் மீன் பண்ணுறாங்க. தென் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் குரூப் கான்செப்ட்ஸ் இருக்குது, தென் அவைலபிலிட்டி குரூப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. பட் அட் எ வெரி ஹை லெவல் வந்து இந்த 4 லேயர் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுடைய கவர்னன்ஸ் ஸ்ட்ராட்டஜியில். பட் அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் வந்து இன்னும் டீட்டெயில்டாக வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அண்ட் ஆன் அ லாஜிக்கல் ஹையரார்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம அஜூரோடைய கிளவுட் பிளாட்ஃபார்மில் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ணணும். அதாவது நான் இப்போ வந்து கஸ்டமராக ஆகணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வி ஹேவ் டு கிரியேட் அ அஜூர் அக்கௌண்ட். ஸோ இப்போ அந்த அஜூர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூ நீட் சம் ஸ்பெசிஃபிக் இமெயில் அட்ரஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் ஆர் பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் ஃபோன் நம்பர் அண்ட் ஸ்பெசிஃபிக் அந்த லொகேஷனுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஜூரில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அஜூரில் வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டாக உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த அஜூரோட டெனண்ட் அப்படின்ற விஷயம் எங்கே வந்து ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா ஐடி தான் வந்து மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரி பாயிண்ட். ஸோ இது வழியாக தான் நீங்கள் எந்த ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸை நீங்கள் யூஸ் பண்ணாலும் இது வழியாக தான் நீங்கள் என்டர் ஆவீங்க. ஸோ இட் கேன் பி மைக்ரோசாஃப்ட் அஜூராக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி மைக்ரோசாஃப்ட் 365, ஆஃபீஸ் 365 தான் அது, ஆர் யூ கேன் பி ஆப்டிங் ஃபார் டைனமிக்ஸ் ஆர் எனி டூல். ஓகே, எனி மைக்ரோசாஃப்ட் ஆன்லைன் ஆஃபரிங் ஆர் மைக்ரோசாஃப்டோடைய கிளவுட் பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பர்டிகுலர் சர்வீசஸ் நீங்கள் ஆப்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ரிசோர்ஸஸ் அதில் கிரியேட் பண்ண போகிறீங்க, அதில் இருக்கிற ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண போகிறீங்க, சர்வீஸை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். அது வழியாக தான் நீங்கள் அஜூரோட டெனண்ட் வந்து அதில் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அஜூரோட அக்கௌண்ட் அஜூரோட டெனண்ட்னு நீங்கள் சொல்லலாம். இங்கே வந்து டெனண்ட்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அஜூரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அஜூர் டெனண்ட். அதுதான் அதுக்குள்ள வந்து இப்போ ஒரு சில ஆர்கனைசேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு சிம்பிள்
ஒரு 1-2 அப்ளிகேஷன் ரன் பண்ற ஆர்கனைசேஷன் அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் ஒரே ஒரு அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அதோட வந்து அவங்க அதுக்குள்ளே ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு பில் ஜென்ரேட் ஆகும். கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மந்த்லி பில் வரும், அது பே பண்ணிடுவாங்க. வேறஸ் நீங்க என்டர்பிரைஸ் போறீங்க இல்ல ஒரு பர்டிகுலர் ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அங்க வந்து மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கவர்னன்ஸ் வந்து ரொம்ப டஃப் ஆகிட்டே இருக்கும். மோர் அண்ட் மோர் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிரியேட் பண்ண உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எதுக்காக மோர் அண்ட் மோர் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதை பத்தி இப்போ ஒரி பண்ணாதீங்க. ஸோ அஜூரோடைய மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க யூ கேன் அச்சீவ் பெட்டர் கவர்னன்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணி அது எங்கே கிரியேட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கிற கம்பெனியில் தான் வந்து மேனேஜ்மெண்ட் குரூப்ன்ற கான்செப்டே யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து அந்த மேனேஜ்மெண்ட் குரூப்ன்ற லேயரே வந்து டிஃபால்ட் ரூட் மேனேஜ்மெண்ட் குரூப்போட இருக்கும். தே ஒன்ட் கிரியேட் அடிஷனல் மேனேஜ்மெண்ட் குரூப் அன்லெஸ் தேர் ஆர் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் இன் யுவர் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேண்டேட்ரியா வந்து அஜூரோடைய ரிசோர்ஸ் மேனேஜர் வழியா ரிசோர்ஸ் குரூப்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ரிசோர்ஸ் குரூப்ஸ்குள்ள தான் ரிசோர்ஸஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து ஐஏஎம் ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து என்னென்ன விஷயங்கள் எதுக்காக இதெல்லாம் தனித்தனியாக கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப், ரிசோர்ஸ், இதுதான் வந்து அஜூரோடைய ஹைரார்கி. இதுவே நீங்க மற்ற கிளவுட் இப்போ வந்து ஏடபிள்யூஎஸ்ஓ இல்லை ஜிசிபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேயுமே இதே மாதிரியான பிசிக்கல் ஹைரார்கி அங்கே இருக்கு. அங்கேயுமே வந்து ரீஜியன்ஸ் இருக்கு, அங்கேயுமே அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு, அங்கேயுமே வந்து பிளேஸ்மெண்ட் குரூப்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இதே கான்செப்ட் வந்து பிசிக்கல் லெவல்லையும் இருக்கு, லாஜிக்கலாகவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து அங்கேயும் மெயின்டைன் பண்றாங்க. இப்போ ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் கூட இந்த ரிலவெண்ட் டாபிக்ஸ் அதில் பார்த்துட்டு இருந்தோம் ஏடபிள்யூஎஸ் பேட்ச்ல. ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து அங்கே மேனேஜ்மெண்ட் குரூப்னு அங்கே எதுவும் கிடையாது, பட் ஆர்கனைசேஷனல் யூனிட்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் go and create organization unit. So Azure AWS உடைய ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமரை வந்து அஷூர் டெனன்ட்னு சொல்ற மாதிரி அங்கே ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பதிலாக அங்கே வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். instead of creating multiple subscription we'll be creating multiple Azure accounts. அங்கேயே ரிசோர்ஸ் குரூப்ஸ்ன்ற கான்செப்ட் இருக்கு, பட் அங்க மேண்டேட்டரி கிடையாது. இப்போ அஷூர்ல வந்து நீங்க ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும்னா அஷூர் ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணாம ரிசோர்சஸ் கிரியேட் பண்ண முடியாது. பட் அங்க வந்து நீங்க ரிசோர்சஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு சரி அஷூர் ரிசோர்ஸ் குரூப் எல்லாமே கிரியேட் பண்ணலாம், பட் அங்கேயே ரிசோர்ஸ் குரூப்னு ஒரு லேயர் வந்து இருக்கு. ஓகே, ஸோ வேணும்னா அது ஆப்ஷனலாக அது கிரியேட் பண்ணிக்கலாம், பட் மேண்டேட்டரியா வந்து அஷூர்ல மட்டும்தான் நம்ம ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணாதான் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுவே நீங்க ஜிசிபி போறீங்க அப்படின்னா ஜிசிபிலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கான்செப்ட் தான். ஆர்கனைசேஷன்ன்றது அங்கேயும் ஆர்கனைசேஷன் தான். அதாவது ஒரு டெனன்ட் ஒரு கஸ்டமரை வந்து ஆர்கனைசேஷன் அப்படின்னு அங்கே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து நமக்கு ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷனல் யூனிட்டுக்கு பதிலாக. ஃபோல்டர்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்புக்கு பதிலாக இங்கே ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஓகே, இந்த இடத்துல அக்கௌண்ட்டுக்கு பதிலாக ரிசோர்ஸ் குரூப் லெவலில் தான் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வந்து ரிசோர்ஸஸ் இருக்கும். ஸோ இதே தான் ஹைரார்கி. ஸோ லாஜிக்கலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி கிட்டத்தட்ட ஒரு பர்டிகுலர் கவர்னன்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹைரார்கிக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் நாமன் கிளேச்சர் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஒரு லேயர் வந்து மேபி ஸ்கிப் ஆகலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் 20 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க இனிஷியலாக டிசைன் பண்ண மாடல் வந்து இப்போ மேபி அவங்களுக்கே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தெரியலாம், பட் அதை அவங்க ஓவர் த நைட் வந்து மாத்திர முடியாது. ஏன்னா வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ஆன்போர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதில் வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்பவே அதில் கஷ்டம்தான். இப்போ நிறைய சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும். இப்போ கவர்னன்ஸ் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன்ற வார்த்தை வந்து எதுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ல யூஸ் பண்றது இல்லாம இப்போ ஆர்கனைசேஷன் வைடு வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு பாலிசி என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன்ற ஸ்ட்ரக்சர் வழியா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா சப்ஸ்கிரிப்ஷன் எல்லா அக்கௌண்ட்லயும் வந்து உங்களால ஒயிட் ஸ்ப்ரெட்டா வந்து ஒரு பாலிசிஸை ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸை வந்து குயிக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இன்னரேட் பண்ண வைக்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து கன்சப்ஷன் வருது, எனக்கு வந்து ஏதாவது பில்லிங் வருது அப்படின்னா நீங்க தனித்தனியாகவும் பில் எடுக்கலாம்.
at the subscription level or Azure account level, AWS account level or resource group level. ஸோ ஒரு லேயர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால பில் ஜென்ரேட் பண்ண முடியும், இன்வாய்ஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல இன்வாய்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி ரிசோர்ஸ் குரூப் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணுவோம், ஜென்ரலா ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணலாம் ரிசோர்ஸ் குரூப், ஆர் மேபி வி மைட் பி கிரியேட்டிங் இட் ஃபார் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்காக கிரியேட் பண்ணுவாங்க, ஆர் தே மைட் பி கிரியேட்டிங் இட் ஃபார் ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட்டுக்காக ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். பட் நம்ம டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் வந்து டீடைல்டா பார்க்க போறோம். பட் அட் ஹை லெவல் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல என்ன கன்சம்ஷன் இருக்குன்னு பில் எதிர்பார்ப்பாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல இன்வாய்ஸ் எதிர்பார்ப்பாங்க. பட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அட் அ வெரி ஹை லெவல் உங்க ஆர்கனைசேஷன் வைட் அந்த என்டையர் டெனன்ட்டுக்கு வரக்கூடிய பில்லு கூட கன்சாலிடேட்டடா நம்ம வந்து பில் எடுக்க முடியும். சரி, ரிசோர்ஸ் லெவல்ல நம்ம வந்து இந்த ஹைரார்கி வந்து சிம்பிளிஃபை பண்ணாலும் நிறைய பெனிஃபிட்ஸ் வைஸும் வந்து அந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அஷூருக்கு மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய மைக்ரேஷன் கிரெடிட்ஸ், கிளவுட் அடாப்ஷன் கிரெடிட்ஸ்லாம் கொடுப்பாங்க, பெனிஃபிட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற பிஓசி பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாவது பைலட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை டெஸ்டிங் பண்ணுறதுக்கு, இல்லை டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பர்டிகுலர் ஃபண்டை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து மைக்ரேஷன் ஆக்சலரேஷன் ப்ரோக்ராம்னு இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய மைக்ரேஷனை வந்து குயிக்காக வந்து கிளவுடுக்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. சரி, அந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் நீங்க கிளவுட்லேருந்து நான் ஆன் ப்ரமைசஸ்க்கு போனோம்னா அதுக்கெல்லாம் கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க, ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ பட் ஒரு ஒன் டைரக்ஷன்ல வந்து உங்களுக்கு ஃபண்டு கிடைக்கும். ஸோ அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்க கேஷா வந்து கிரெடிட் பண்ணிக்க முடியாது, அது வந்து ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி கிடைக்கும். அது அக்குமுலேட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் அதை வந்து நீங்க மல்டிபிள் பெனிஃபிட்ஸ்க்கு வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிஓசிக்கோ இல்லை டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கோ இல்லை மைக்ரேஷனுக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சி அந்த அதர் சைடு இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு பர்டிகுலர் ரிசர்வேஷன்ஸ் பண்ணணும், இல்லை வந்து சேவிங்ஸ் பிளான் வாங்கணும், இல்லை சேவிங்ஸ் பிளான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையும் வாங்கி அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் ஜென்ரலாக கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் வந்து சேவிங்ஸ் பிளான் வாங்குவாங்க, ரிசர்வேஷன்ஸ் வாங்கிட்டு அதை மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து லெவரேஜ் பண்ணிப்பாங்க. ஏன்னா எல்லா டைம்லையும் சேவிங்ஸ் பிளானை வந்து ஒரே பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஆர்கனைசேஷனுக்கு தானே வாங்குறோம், அப்போ வந்து நம்ம ஆர்கனைசேஷன் லெவல்ல வாங்கிட்டு அதை மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ அக்கௌண்ட்டுக்கோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து அதை லெவரேஜ் பண்ணும்போது நமக்கு அதை எஃபிஷியண்டாக வந்து அதை மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த டிஸ்கவுண்ட்ஸு, ரிசர்வ்டு இன்ஸ்டன்சஸ், சேவிங்ஸ் பிளானு, ஸோ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரில் கிரியேட் பண்ணுறதை தாண்டி சில விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை மட்டுமே நம்ம ப்ராப்பராக கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து ப்ராப்பராக பில்லிங் பண்ண முடியுமா, காஸ்ட் மானிட்டரிங் பண்ண முடியுமா, ஆப்டிமைசேஷன் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா டேகிங்ன்ற ப்ராக்டிஸ் வந்து நீங்க irrespective ஆஃப் எனி கிளவுட், அஜூரா இருக்கலாம், ஏடபிள்யூஎஸ்ஆ இருக்கலாம், ஜிசிபியா இருக்கலாம், நீங்க அதுல வந்து ப்ராப்பரா உங்க ரிசோர்சஸ் வந்து எந்த பிசினஸ் யூனிட்டுக்காக கிரியேட் பண்ணிருக்கீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக கிரியேட் பண்ணிருக்கீங்க, எந்த ப்ராஜெக்ட்டுக்காக கிரியேட் பண்ணிருக்கீங்க, எந்த அப்ளிகேஷனுக்காக கிரியேட் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு ப்ராப்பர் டேகிங் பண்ணல அப்படின்னா நீங்க உங்க ரிசோர்ஸை ப்ராப்பரா ட்ராக் பண்ணவும் முடியாது, காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐடென்டிஃபை பண்ணவும் முடியாது ப்ராப்பரா. அதே மாதிரி அந்த கேட்டகரைசேஷன்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ டேக் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்தெந்த ரிசோர்ஸ் எந்த கேட்டகரிக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம், என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அதுக்கு வந்து காஸ்ட் அலோகேஷன் இருக்கு, என்ன மாதிரியான பட்ஜெட்ஸ் வந்து அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஓவர் ஸ்பெண்டிங் பண்றதை வந்து தடுக்கணும் அப்படின்னா டேகிங் இல்லாமல் தடுக்க முடியாது. ரைட் சைசிங் பண்ணணும் அப்படின்னா தென் இந்த ப்ராப்பர் டேக் இல்லாமல் வந்து வி கேனாட் டூ எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஈவன் தோ இந்த இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா பண்ணணும், அதே அளவுக்கு டேகிங் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இதை தாண்டி இந்த ஐ திங்க் தேர் ஆர் ஃபியூ மோர் திங்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல கவனிச்சிங்க அப்படின்னா இது வந்து சிம்பிளிஃபைட் ரிசோர்ஸ் ஹைரார்கி. ஸோ எதுக்காக வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராஜெக்டோ இல்லை மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப்போ சப்ஸ்கிரிப்ஷனோ கிரியேட் பண்ணிப்பாங்கன்னா ஜென்ரலாக அட் வெரி ஹை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 விஷயம் தான். ஒன்று, அந்த ஆர்கனைசேஷனுடைய பிஸ்னஸ் யூனிட் எப்படி இருக்கு, அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுவாங்க இந்த ஹைரார்கிகளா. இல்லாட்டி அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான என்விரான்மெண்ட் இருக்கு, லைக் டெஸ்டிங், நான் ப்ரொடக்ஷனில் வந்து டெவலப்மெண்ட், கியூஏ, யூஏடி, எஸ்ஐடி, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கும். ப்ரொடக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ப்ராட் இருக்கும், அதை தாண்டி மிஷன் கிரிட்டிக்கல், டிஆர், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுவாங்க. இல்லை வந்து அவங்க ஆர்கனைசேஷனில் ரன் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பேஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இட் கேன் பி பியூ வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க மோஸ்டா, இல்லை டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சு பண்ணுவாங்க, இல்லை ரீஜன் லொகேஷன்ஸ் வச்சு பண்ணுவாங்க, இல்லை என்விரான்மெண்ட் ஆர் ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கான்செப்சுவலாக கவனிச்சிங்க அப்படின்னா ஸோ பில்லிங் அப்படின்றது வந்து
ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கும் நம்ம வந்து கூகுளில் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே, பில் எடுக்கணும் போது ஒரு அக்கௌண்ட்லேயே நீங்கள் மல்டிபிள் பில்லிங் விஷயம் நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், இன்வாய்ஸ் எடுக்க முடியும். பட் ஏடபிள்யூஎஸ் அண்ட் அஷூர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு பில்லிங் இன்வாய்ஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பில்லிங் அக்கௌண்ட் எடுக்க முடியும். பட் ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக டேகிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து உங்களாலே கேட்டகரைஸ் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க முடியும். அட் த ரிசோர்ஸ் குரூப் லெவலில், அட் த ரிசோர்ஸ் லெவலில் வந்து உங்களால் அதை மேனுவலாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். வேறஸ் வந்து இப்போ நீங்கள் பில்லிங் ரோல் அப் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் லெவலில் தான் உங்களுக்கு வந்து கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மில் மெயினாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இது வந்து சப் அக்கௌண்ட் லெவல்லையும் பண்ணலாம், ஆர்கனைசேஷன் லெவல்லையும் பண்ணலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் தான் வந்து அஷூரில் மேஜராக வந்து அதை ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பாலிசி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பாலிசிஸ் வந்து எல்லா லெவல்லையும் அப்ளை பண்ணலாம். யூ கேன் அப்ளை இட் அட் த மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல், சப்ஸ்கிரிப்ஷன் லெவல், ரிசோர்ஸ் குரூப் லெவல், எல்லா இடத்துலையும் உங்களால் வந்து ஒரு அஷூர் பாலிசியோ இல்லை அஷூர் ப்ளூ பிரிண்டோ அஷூரோடைய ஸ்டாண்டர்டைசேஷனோ கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லா லேயர்லையும் நம்மளால பண்ண முடியும். அதே மாதிரி பர்மிஷன் ஹேண்ட்லிங்கும் வந்து உங்களால வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ்ல அவங்க நேட்டிவா ஐஏஎம் ஐடென்டி சென்டர் கொடுக்குறாங்க, சிங்கிள் சைன் ஆன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அஷூரை பொறுத்த வரைக்கும், மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நேட்டிவாவே ஆக்டிவ் டைரக்டரி இருக்கு. பட் அதை தாண்டி மைக்ரோசாஃப்டோட என்ட்ரா ஐடி இருக்கு. அது மூலயமா நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ரோல்ஸ், ஐடென்டிட்டிஸ் கிரியேட் பண்றது, பாலிசிஸ் கிரியேட் பண்றது, ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுலாம் ரொம்ப எஃபிஷியண்டா பண்ண முடியும். மற்ற கிளவுடை கம்பேர் பண்ணும்போது அஷூர்ல வந்து ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கு, ரொம்பவே ஈஸி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்றது. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரூட் யூசரை வந்து அதாவது டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது மெயினா வந்து அது குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க அஷூரை பொறுத்த வரைக்கும். ஏடபிள்யூஎஸ்ல வந்து ரூட் அக்கௌண்ட் ஆர் ரூட் யூசர் ஆர் மாஸ்டர் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க யூ ஷுட் நாட் யூஸ் இட் ஃபார் டெய்லி ஆப்ரேஷன். அது மெயினா வந்து ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும், இல்லை சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து அதில் ஹை லெவலில் ஏதாவது பாலிசிஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டைமில் தான் அந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து நார்மல் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கும் ரோல் பேஸ்டு அக்கௌண்ட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பாலிசிஸாக இருக்கட்டும், இல்லை கவர்னன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாண்டர்ட்ஸை அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அது மூலயமா தான் பண்ணுவாங்க. ஸோ அட் அ வெரி ஹை லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கிளவுட் பிளாட்ஃபார்மே கிட்டத்தட்ட ஒன்று தான். இந்த டெர்மினாலஜிஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுது. அதில் நீங்கள் அப்ளை பண்ண போகிற என்ன சொல்றது, அந்த ஃப்ரேம் ஒர்க், அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஏடபிள்யூஎஸ் அண்ட் அஷூர் வந்து டாப் 2ல இருக்கும்போது அவங்கள கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஓயூ கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ அந்தந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் யூனிட் மாதிரி தனித்தனியாக கிரியேட் பண்ணுவாங்க. இல்லை இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக லெட்ஸே ஒரு சாண்ட் பாக்ஸுக்கு தனியாக ஒரு ஓயூ, ப்ரொடக்ஷனுக்கு தனியாக ஓயூ, டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஓயூ கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஓயூ இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே வந்து டெவ் டெஸ்ட்ன்ற மாதிரி கிரியேட் பண்ணலாம். இல்லை இதுலேயே வந்து பிசிஐ ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய அப்ளிகேஷனுக்கு ஒரு ஓயூ, நான் பிசிஐக்கு ஒரு ஓயூ, அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. இல்லை வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி சேல்ஸ் ஓயூ, ஃபினான்ஸ் ஓயூ, மார்க்கெட்டிங் ஓயூ அப்படி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்கிடெக்டோடைய எது பெட்டரா ஆர்கிடெக்ட் ஃபீல் பண்ணுறோ அதை வந்து தே வில் கிரியேட் அண்ட் அப்ளை இட். ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் பியூர்லி. ஸோ அவர் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேபி சம்டைம்ஸ் தேர் மைட் பி சம் ஆப்டிமைசேஷன் தேவைப்படலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆஸ்பெக்ட்ல கிரியேட் பண்றாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரைசேஷன் பண்றாங்கன்றது அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங்கை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். ஸோ ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது, வேற அஷூரை பொறுத்த வரைக்கும் டெனன்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் லெவல் வந்து அஷூரை பொறுத்த வரைக்கும் we have got மேனேஜ்மெண்ட் குரூப், சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள ரிசோர்ஸ் குரூப் அண்ட் ரிசோர்சஸ் இருக்கு. சேம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி டூலிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸே எனக்கு இப்போ இந்த எல்லா லேயர்லையும் நான் வந்து பாலிசி அப்ளை பண்ணணும்னா இங்கே அஷூரை பொறுத்த வரைக்கும் அஷூர் பாலிசி இருக்கு. வேற இங்கே வந்து சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசின்னு சொல்லுவாங்க, எஸ்சிபின்னு சொல்லுவாங்க ஏடபிள்யூஎஸ்ல. ஸோ அந்த டூல் வழியா இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ்ல என்ன பண்றோமோ அதே தான் அஷூர்லயும் நம்ம பாலிசி வழியா பண்ண போறோம். ஸோ சேம் அதுதான். அது என்ன என்டர்பிரைஸ் கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கு, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணணும், என்ன மாதிரியான டேக்கிங் ப்ராக்டிஸை வந்து வேலிடேட் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம ரிசோர்சஸ் கிரியேட் பண்றதை அலோவ் பண்ணணும், சர்வீசஸ் கிரியேட் பண்றதை அலோவ் பண்ணணும், எதெல்லாம் கிரியேட் பண்ணாம நம்ம பிளாக் பண்ணணும், என்னென்ன சர்வீசஸ் என்னென்ன இன்ஸ்டன்ஸ் டைப் கிரியேட் பண்ண அலோவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான காம்ப்ளையன்ஸ், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த அலோவ் பண்றது, டினை பண்றது எல்லாமே பாலிசி வழியா நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம் யூசிங் எஸ்சிபி, சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசி அண்ட் ரிசோர்ஸ் கண்ட்ரோல் பாலிசின்னு 2 விதமான
விதமான பாலிசி இருக்கு ஏடபிள்யூஎஸ்ல. அஷூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். அஷூர் பாலிசின்னு ஒரு டூல்ல போனீங்க அப்படின்னா அதுல உங்க ஆர்கனைசேஷனுக்கு என்ன காம்ப்ளைன்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன ஃப்ரேம் ஒர்க் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்க டைரக்டா அதுல அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நீங்க ஜிசிபி கூட கம்பேர் பண்றீங்க அஷூர் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, சேம் மேட்ச் இதே ஒரே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஜிசிபியில் வந்து ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஆர்கனைசேஷன் கூட அங்கே ஆப்ஷனல் தான். நீங்கள் டேரக்டாக டிஃபால்ட் கம்பெனியோடைய ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்கள் டாப் லெவல் கண்டெய்னர் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பட் அதுக்குள்ள வந்து நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபோல்டருமே ஆப்ஷனல் இதுதான். டேரக்டாக நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி ப்ராஜெக்ட்ல போயிட்டு ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இது ரெண்டு தான் அங்கே மேண்டேட்ரி. ஆர்கனைசேஷனும் அங்கே ஆப்ஷனல் தான், ஃபோல்டர்ஸ் தான் ஆப்ஷனல் தான். பட் அங்கே எதுக்காக வந்து இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் இப்போ நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். டிஃப்ரெண்ட் பியூ இருக்கு, இல்லை டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கு, இல்லை டிஃப்ரெண்ட் பில்லிங் ரிலேஷன்ஷிப்புக்காக தனியாக கிரியேட் பண்ணோம், இல்லை ஓனர்ஷிப் மேனேஜ்மெண்ட் தனித்தனியாக இருக்கிறாங்க, அந்த ஓனர்ஷிப்க்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம், இல்லை தனித்தனி ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்காங்க, அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு தனியாக ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அட் ஹை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங், மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட், டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயத்தை வச்சு லொகேஷன் இதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரே வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். ஒரு சில ஆர்கனைசேஷனில் வந்து ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. பட் ஒரு சில சின்ன மிட் சைஸ் ஆர்கனைசேஷன், ஸ்மால் ஆர்கனைசேஷனில் டைரெக்டாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட்குள்ளே அந்த ரிசோர்ஸஸ் அதுக்கு தேவையான விஎம்ஸ், ஸ்டோரேஜ் இதெல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் பியூர்லி ஆன் த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், அவங்க எப்படி அதை ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு. ஸோ வித் தட் செட் இது வந்து ஆன வெரி ஹை லெவல் தான் சொல்லியிருக்கேன். இப்போ அஷூரை ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒன் பை ஒன்னா எப்படி அஷூர்ல ரிசோர்ஸஸை கவர்ன் பண்ண போறோம், என்னென்ன டூல்ஸ் இருக்கு, என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டீடைல்டா ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம்.